ஹாய் கைஸ், வெல்கம் டு வசி விலாக்ஸ். நான் உங்கள் வசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லெண்ட்ரினாதி ஸ்கூல். ஈஸி மோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். கேமுக்குள்ளே வந்துட்டோம். நான் இந்த ஹேக்கர் மோடை யூஸ் பண்ணுறேன். லிங்க் மட்டும் கேட்காதீங்க கைஸ். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னா முதல்ல நம்ம உள்ளே போய் ஏதாச்சும் எடுக்கணும். இந்த 8 ஃபியூஸ் ஒன்று கலெக்ட் பண்ணணும், அது எடுக்கணும். இந்த வீடியோவே 12 நிமிஷம் கிட்டே போவோம். உள்ளே வந்துட்டோம். நம்ம ஹெல்த் குறையாது, ஸோ ஹெல்த் கிட்ட யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்லெண்ட்ரினா வந்துடுச்சு, அது கிட்ட போய் பார்ப்போம். ஓய் ஓய் ஓய், என்ன உன்னை பார்த்தா எனக்கு பயமா? எங்கள் கடி பார்க்கலாம். உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் கார்டு மோடில் இருக்கேன். இதுக்கா டே மோடே பசாயடிக்காதே. அதுக்கு மேலே மறந்து போச்சு. சரி போவோம். போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. நான் போயிட்டுருக்கேன். இது எங்கே என்னை கூட்டின்னு போகுதுன்னு தெரில. இது அதோடைய ஸ்கூலாம். ரொம்ப பழைய ஸ்கூலாக இருக்கும் போல். சுத்தமாக எதுவுமே இல்லை. வெறும் டேபிள் பெஞ்சாக மட்டும் கிடக்கு. என்ன ஸ்கூலோ? ஆனால் இங்கே நம்ம ஃபியூஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே கேமே. ஒரு ஃபியூஸ் கிடச்சிருச்சு. ஒரு சாவியும் கிடச்சிருச்சு. ஒரு சாவி கிடச்சிருக்கு. இப்போ ஒரு டோர் லாக்குன்னு போட்டிருந்தது, அதை போய் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்படி எடுத்தால் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஓடு 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 அஜினரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. அதுக்கு மேலே மறந்து போச்சு, கேட்காத. இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டோம். இப்போ அது எங்கேயோ கூட்டின்னு போகுது. போவோம். ரெண்டாவது ஃபியூஸ் கிடச்சிருக்கு. கைஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியல. போய்கிட்டே இருக்கோம். அங்கே இருக்கிறது நம்ம மோகினி பிசாசு ஸ்லெண்ட்ரினா தான். அதை பார்த்தா யாருக்காச்சும் பயப்பட வருமா? ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது காடு மோடே பசாயடிக்காதே. இது நான் ஒரு யூடியூபர்லேருந்து தான் ஏற்றினேன். நானே உண்மையை ஒத்துக்கிறேன். இது யூடியூப் வழியாக தான் ஏற்றினேன். உங்களுக்கு வேணும்னா யூடியூப் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வழியாக நான் ஃபியூஸை மட்டும் கொண்டு வர மாட்டேன், மற்ற எல்லாம் இந்த மெசேஜ் வேறு. அது போயிட்டு போகிற வரைக்கும் போட்டோம். இப்போ நம்மளுக்கு 2 சாவி தேவைப்படுவாங்க. தேடிக்கிட்டே இருக்கோம், ஒன்றுமும் கிடைக்க மாட்டேங்குது. போவோம். இந்த டோர் லாக்கா? இந்த டோரும் லாக்கா? கக்கூசை பாருங்க, கக்கூசை. ஷை, இதை பார்த்தா வாந்தி தான் வரும். துரு பிடிச்ச ரஸ்டி கக்கூஸ். கக்கூஸ்குள்ளே போய் அவனோ ஃபியூஸ் போட்டு வச்சுருக்கான். அந்த ஃபியூஸை நம்ம எடுத்துக்கலாம். வேறு ஏதாச்சும் சாவி இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஃபியூஸும் இல்லை. சரி, அந்த நாரி போன கக்கூஸை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ போய்கிட்டே இருக்கேன். எப்படி போய்கிட்டே இருப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ரைட்டு. ஐயோ, மோகினி பசாசு.
ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கோம். இந்த மோகினி பிசாஸ் வேறு வந்துட்டு போயிடுச்சு. அது மூஞ்சி பார்த்தா யாருக்கும் பயமே வராது, சின்ன பசங்க. ஸ்லெண்ட்ரினா அது 2Dன்னு ஒரு கேம் விளையாடினேன். அந்த கேமில் மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா மைக்ரோ வாய்ஸ் ட்ரேடிங்னு ஒன்று என் ஃபோன் ஆப்ஷனில் இருக்குது. அதுலேயும் வாய்ஸ் சரியில்லை. இன்ஷாட்டில் இன்னொரு தடவை வாய்ஸ் கொடுத்தேன், அதுலேயும் சரியில்லை. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் இன்ஷாட் வழியாக கொடுத்துட்ருக்கேன். அடுத்தடுத்து மைக்ரோஃபோன் வழியாக அதை தவிர்ப்பேன். ஏன்னா மைக்ரோஃபோன் வழியாக யூஸ் பண்ணுறதை விட இன்ஷாட் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட். இது ப்ரொமோஷன் கிடையாது. சரி, இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். பாதி கிடச்சிருச்சின்னா பாதி கிடைக்கணும் ஃபியூஸ். நம்மளுக்கு சாவி கிடைக்கலன்றதுனால நான் இந்த மோடு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மோடு ஏற்றி உங்களுக்கு சாவி கிடைக்கலன்னா இந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மோடு தேவையில்லை. எனக்கு இங்கே சாவி கிடைக்காததுனால நான் மோடு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோடு வழியாக ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சு. ஒரு கீ இருக்குது. கீ எடுக்கிறதுல டோரை மூடிட்டேன். ஒரு ஃபியூஸும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 3 ஃபியூஸ் தான் தேவை. மோகினி பிசாஸ் வேறு அது ஸ்கூலில் அது சுற்றாமல் நம்மளையும் அதையும் தவிர வேறு யார் சுற்றுவா? அது சுற்றிட்டு போகுது. ட்ராவில் ஒன்றும் இல்லை. எதுக்கு இந்த ட்ரா இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் தான் ஸ்லெண்ட்ரினா நிறைய சுற்றுது. ஒருவேளை இங்கே தான் அதோடைய கிளாஸ் இருக்குமோ? அது கிளாஸ் ஏதாவது பூட்டி வச்சுருக்கோ இவ்வளோ அழகாக இருக்கலாம். ஃபியூஸ் ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட 6 ஃபியூஸ் இருக்குது. மொத்தம் இதில் 8 ஃபியூஸ் கலெக்ட் பண்ணணுன்னு உங்களுக்கே தெரியும், இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. இன்னொரு தடவை போய் அலசுவோம். இங்கே எதுவுமே இல்லை, சாரி பக்கு. இப்போ நம்ம போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கிறோம். இந்த படிக்கட்டு ஸ்லோவாக இறங்குது. இந்த படிக்கட்டை கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த டெவலப்பரே என்னுடைய ஓல்டு மாடல் தான் ஏற்றிருக்கேன். அதுலேயாச்சும் கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. ஒரு சாவி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், மறுபடியும் மோகினி பிசாஸ் வருது. இன்னொன்று 7. இல்லை, டோரை வேறு இந்த மோகினி பிசாஸை சாத்தி விட்டுருச்சு. திருப்பி மேலே அனலைஸ் பண்ணணும். இந்த கிளாக்கு ஒரே இடத்த சுற்றி வர்றதில் என்னடா ப்ராஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு ஃபியூஸுக்காக நான் ரொம்ப நேரம் அலைஞ்சேன். அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃபியூஸ் கண்டுபிடிக்க 1 மணி நேரம் அலைய விட்டுருச்சு. இப்படி யூட்டன் எடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்புங்க. ரைட்டோ லெஃப்ட்டோ யாருக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போங்க. இந்த நாரி போன கக்கூசை விட்டு வேறு இடத்துக்கு போகலாம். நாரி போன கக்கூசி எத்தனை தடவை பார்க்கறது. ஆனால் பார்த்து தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. அப்போ தான் அதை பார்த்து இது பண்ண முடியும். திருப்பி நம்ம மேலே போகிறோம். மேலே படிக்கட்டில் ஏதாச்சும் ஃபியூஸ் இருக்கான்னு பார்க்குறோம். கீழே இறங்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். சைடில் போய் பார்க்குறோம். பார்த்துறோம். எத்தனை தடவைடா பார்ப்பேன்னு கேட்குறீங்க. இது நான் கேம் விளையாடும்போது தெரியாமல் குழப்பி இந்த ரூமுக்கு வந்துட்டேன். இந்த மோகினி பிசாஸ் வேறு வந்து பயம்படுத்துகிறேன்ற பேரில் காமெடி பண்ணிட்டு கிடந்தது. அதுக்கு உட்காந்து சிரிச்சுன்னு கிடந்தேன். இந்த வீடியோவை நான் 12 மணிக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா இதை நான் நேற்று நைட்டு 12 மணிக்கு ஆடி இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குன்னு கேட்கலாம், நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் கேம் பிளேயர். இப்போ நம்மளுக்கு 8 ஃபியூஸ் கிடச்சிச்சு. இப்போது கீழே போனோம். 8 ஃபியூஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம கீழே போனோம். நம்மளுக்கு ஒரு டெடி பியர் தேவைப்படும். அந்த டெடி பியர் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு மணி நேரம் கிட்ட இழுத்துடுச்சு. அதை கட் பண்ணி போடுறதுக்குள்ளே எனக்கு இந்த இன்ஷாட் மட்டும்தான் உதவி பண்ணுது. மற்ற எல்லாமே காசு கேட்குறானுங்க. இவ வேறு வந்து க்ளோஸ்அப்பில் நாட்டம் பிடிச்ச வாயை காமிச்சிக்கிட்டே இருப்பா, பைத்தியக்காரிச்சி. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கோம். அந்த டெடி பேரை தேடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்போ அந்த டெடி பேரை நான் மோடு வழியாக தான் கொண்டு வந்தேன். இந்த பாட்டு சைடில் ஓடும், உங்களுக்கு கேட்கும். திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா. குசல்லே கல்லே 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 கல்லே. இப்போ ஃபியூஸை மாற்றினோடனே அந்த அம்மாவுக்கு கோவம், ஏன் என் ஸ்கூலுக்கு கரண்ட்டு கொண்டு வந்தேன், எனக்கு கரண்ட்டு பிடிக்காதுன்னு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே போனோம். வீடியோ முடிய போகுது. ஃபோட்டோ தான் இந்த கேமோடைய ஃபுல் இதுவும் இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ தேட தான் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் இல்லை, கஷ்டப்படாமல் விளையாடினதும் கஷ்டப்படாமல் விளையாடின கேமு. இப்போ வந்துடுச்சு அந்த பேய். இதுதான் இந்த பேய் போல், அந்த பொண்ணு தான் இந்த பேய் போல். எங்கங்க அதை காணோம், மயக்கம் போடுறது. குட் ஜாப், இட் சீம் தட் ஸ்லெண்ட்ரினா ஸ்பிரிட் யுவர் லைஃப். என்ன சொல்கிறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. தி எண்ட், முடிந்து விட்டது. பை கைஸ், சப்ஸ்கிரைப்.